வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜி கந்தசாமி. இன்றைய வீடியோவில் 4 முக்கியமான தகவல்கள் சொல்ல போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று வந்த அந்த ஜிஓ அரசாணை 47,000 பேருக்கு தற்காலிக பணியாளர்களுக்கு நிரந்தர பணியிடம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி ஒரு நியூஸ். ரெண்டாவது நியூஸ், 50 டேஸ் ஷெடியூல் 50 நாள் பிளான் இதில் உங்களுக்கு வந்துடும். இது நம்ம சொல்லிட்டோம். டேட் 1/2/2025 நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இது ஒரு நியூஸ். மூணாவதா, ஒரு மோட்டிவேஷனல் கிளாஸ் வீடியோஸும் அதே மாதிரி நம்ம எப்படி படிக்கணும், என்னென்ன நம்ம படிக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற டைட்டில்ஸ் இதில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவல் நம்ம ஒரு டோட்டலா இது பாருங்க. இந்த ஒரு மெசேஜ், இந்த நியூஸ் பாருங்களேன், இதை மட்டும் பாருங்களேன். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு இலக்கணம் இருக்கு, அந்த இலக்கணம் இலக்கியம் இப்படி இருக்கு அப்படின்னா அது என்ன மாதிரி நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான், ஒரு மைண்ட் மேப் மாதிரி நம்ம போட போறோம். இதுல என்னென்ன நம்ம படிச்சா போதும், எது படிக்க தேவையில்லை. இப்போ ப்ளூ கலர்ல டிக் பண்ணது பூரா நம்ம படிக்க வேண்டியது. அப்போ டிக் பண்ணா அதெல்லாம் பட்டின பலை இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம படிக்க வேண்டியது இல்லை. அப்ப என்னென்ன நம்ம படிக்க தேவையில்லை அப்படிங்கிற நியூஸ், அதே மாதிரி எது இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா, வீடியோ நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய அடுத்த மெசேஜ். சரிங்களா? ரைட். இப்ப இதுல என்னன்னா, நம்ம டோட்டலா படிக்க வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப பாருங்க, டோட்டலா எத்தனை டைட்டில்ஸ் ஒரு சாப்டர்ல இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் உரைநடை மற்றும் துணைப்பாடம் இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய தலைப்புகள் பாத்தீங்கன்னா, வளர்தமிழ் அப்படின்னு ஆரம்பிச்சோம் அப்படின்னா இதுல கிட்டத்தட்ட வரும் நமக்கு என்ன சொல்றது, நிறைய டைட்டில்ஸ். நம்ம கீழே 76 டைட்டிலுக்கு மேல, அதாவது 100 சம்திங்கே இருக்கும் நமக்கு. இதுல 100 பாருங்க, கீழே மொத்தமா 166 டைட்டில் இருக்கு. சோ இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எத்தனை டைட்டில் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். கூடவே அதுக்கு முன்னதாகவே நம்ம ஒரு என்ன சொல்றது, மோட்டிவேஷன், வழக்கம் போல ஒரு மோட்டிவேஷன், குட்டி மோட்டிவேஷன் பார்த்தலாம். இதை பார்த்துட்டு நம்ம இது கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இந்த வீடியோல இதுதான் முழுக்க நம்ம பார்க்க போறோம். மோட்டிவேஷன்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இங்க பாருங்க, ஒரு 6 போகுது, இங்க கோலாங்கற்கள் இருக்கு. இதுதான் மெசேஜ். இதுல வரக்கூடிய ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு, லைஃப்ல ரொம்பவே சிரமமா இருக்கு, எந்த பக்கம் பார்த்தாலும் ரொம்ப பிரச்சனைகளா இருக்கு. என்ன பண்ணலாம், ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவரை பார்த்துட்டு முனிவரை தேடி போயிட்டு இருக்காரு. அந்த முனிவர் சொல்றாரு, நீ இந்த ஆத்துக்கிட்ட கூட்டி போவார், அந்த ஆளை கூட்டி போயிட்டு, இந்த மாதிரி பிரச்சனை கூடிய ஆளை கூட்டி போய் ஒரு 6 வாரத்துல அந்த முனிவர் நிக்க வச்சுட்டு, இங்க இருக்கக்கூடிய ஒரு கல், நிறைய கோலாங்கற்கள் இருக்கு, இதுல ஒரு கல் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கும். அந்த கல்லு ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு கல், அது அந்த கல்லை நீ தேடி எடுக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய கோலாங்கற்கல்ல ஒரு கல் உங்க பிரச்சனையை தீர்க்கக்கூடியது அப்படின்னா அந்த கல்லை நீங்க தேடி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப அந்த கல்லை அவன் தேடுறதுக்காக என்ன பண்ணுவோம்னா, முனிவரே நீங்க ஏதோ ஒரு குழு கொடுங்க, நான் எப்படி அந்த கல்லை தேடி எடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த குழு, எல்லா கல்லுமே சில்லுன்னு இருக்கும், அதாவது 6 வாரத்துல தண்ணி இருந்தாலும் சில்னஸ் அதிகமா இருக்கும். ஆனா ஒரு கல்லுக்கு மட்டும் ஹீட்டா இருக்கும், அந்த கல் தான் உன்னுடைய கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரின்ட்டு அவரு என்ன பண்ணுவார்னா, அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய அவரு என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு கல்லை எடுத்து ஆத்துல போடுறாரு. இப்ப இங்க இருக்கிற ஒரு கல் எடுத்து ஆத்துல போடுறாரு, இங்க இருக்கிற ஒரு கல் எடுத்து ஆத்துல போடுறாரு. தொட்டு பார்த்துட்டு ஹீட்டா இருக்கா, சில்னஸா இருக்கு, இது சில்னஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறாரு. ஏன்னா அந்த ஒரு கல் உள்ள தேடுறது ரொம்ப சிரமம் இல்லைங்களா, நிறைய கற்கள் இருக்கு இல்லைங்களா. இப்ப இவர் என்ன பண்ணிருப்பாரு, ஒவ்வொரு கல்லா தூக்கி ஆத்துல போட்டுட்டு இருப்பாரு. இப்போ டோட்டலி இங்க இருக்கக்கூடிய கற்கள்ல எடுத்து போட்டுட்டு இருக்காரு. 1 நாள் 2 நாள், 1 மாசம் 2 மாசம் 5 மாசம் ஆயிடுது, 6 மாசம் ஆயிடுது. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, 4 இடத்துல எடுத்து போடுறதுல எக்ஸ்பர்ட் ஆயிட்டார், ரொம்ப ஸ்பீட் ஆயிட்டார். எடுக்க வேண்டியது டக்குனு எடுத்து போறது, எடுக்க வேண்டியது டக்குனு எடுத்து தினம் செய்யும்போது என்னாங்க, பழகிடுது இல்லைங்களா. அப்படி பழக என்ன ஆகுது, ஒவ்வொரு கல்லை தூக்கி போட்டாரு. அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா, கடைசி மீன்ஸ் இல்ல, ஒரு சென்டர் நடுவுல ஒரு கல் கிடைக்குது, அந்த கல்லையும் எடுத்து பார்த்துட்டு போட்டுறாரு. ஆனா லாஸ்டா போட்டாரு பாருங்க, அந்த கல் ஹீட்டா இருந்திருக்கு. இவர் அந்த பழக்கத்துல என்ன பண்ணிட்டாரு, அந்த ஸ்பீட்ல அந்த கல் அவருக்குண்டான கல்லையும் தூக்கி ஆத்துல போட்டுறாரு. 6 மாசமா கஷ்டப்பட்டு நம்ம கல்லை தேடிட்டு இருந்து நமக்கான அந்த கல் கிடைக்கிறப்போ டக்குன்னு தூக்கி போட்டோமே. இதே நிலைமை தான் இன்னைக்கு உங்களுக்கும். டெட் இப்ப இத்தனை வருஷமா நீங்க ட்ரை பண்ணி படிச்சு போயிட்டே இருந்திருப்பீங்க. இப்ப இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க வழக்கம் போல இதையும் சாதாரணமான விஷயமா எடுத்துட்டு தூக்கி கீழே போட்டுறீங்க. இந்த 2025 கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் போட போறாங்க. சரிங்களா? இதை மட்டும் ஆணித்தரமா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது நான் ஸ்டோரிக்காக சொல்ல, உண்மையான விஷயம் தான். நமக்கு நாள்தோறும் என்ன மைண்ட்ல செட் பண்ணி வச்சிருப்போம்னா, அரைட்டெட்ல டீச்சிங் போஸ்டிங் போட மாட்டாங்க, போஸ்ட் சம்திங் இப்படியே போக பழகிப்படும். இன்னைக்கு நியூஸ் வருதா, இது பழகிடுச்சு அவ்வளவுதான், இதுல என்ன இருக்கு. ஆனா இப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா, போஸ்டிங் போடக்கூடிய டைம் பழகிடுச்சுன்னு சொல்லி இதை சாதாரண விஷயமா நீங்க எடுத்து பழக்கம் தோசையில் எடுத்து இதை தூரம் போட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா பின்னாடி உட்காந்து வருத்தப்படணும். இந்த 2025 டெட்ல இப்ப போஸ்டிங் போட போறாங்க. இந்த டைம் எக்ஸாம் எழுதி போஸ்டிங் போயிடுங்க. அப்படி இந்த டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா
போஸ்டிங் போனது எல்லாருமே போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்க உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு கல் 6 மாசமா அதை பழக்கத்திலேயே இருந்திருப்பாரு, தினம் எடுத்து போட்டு அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா உண்மையான தன்னுடைய கல்லியை தூக்கி போட்ட மாதிரி உங்களுக்குன்னு இப்ப இத்தனை நாள் நீங்க காத்துட்டு இருந்த நீங்க உங்களுக்குன்னு வரக்கூடிய இந்த போஸ்டிங்கையும் அப்படியே தூக்கி தூரம் போட்டு உட்காந்து வேடிக்கை பார்க்காதீங்க. சரியா? ரைட். இப்ப என்ன பிரச்சனைகள்லாம் நம்ம அடுத்து நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சோனஸை கேட்டுதான் இருந்தது என்ன அப்படின்னு நேற்று வந்து அந்த ஆணையில என்ன சொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்களேன். இதுல வந்து 47,000 பேரை போட்டாங்க சார். ரைட்டு. இந்த 47,000 பேர் அதான் ஃபில் பண்றாங்களா, இதுக்கு மேல நமக்கு போடுவாங்களா போஸ்டிங், போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, போட மாட்டாங்களோ அப்படின்னா அந்த சந்தேகத்துல நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. கண்டிப்பா அப்படி கிடையாது. இது ஏன்னு கேட்டீங்கன்னா, இது புதுசா வந்து இது கிடையாது. இது ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஸ்டாஃப்ஸ், அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா தற்காலிகமா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. 10 வருஷமா அந்த தற்காலிகமா அந்த வேலையை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கான இதுதான். இது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டேஷன் தான். இது புதுசா ஒரு இது கிடையாது. ஆல்ரெடி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுடைய அவங்களுக்கு வந்து அதை பணி நிரந்தரம் செய்யறாங்க, அவ்வளவுதானே தவிர அலசா டோட்டல் வேக்கண்ட் அதுல ஃபில் பண்ணிட்டாங்க, நமக்கு இதுக்கு மேல போட போறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். கண்டிப்பா கிடையாது. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாத்தீங்கன்னா சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் 9 பேரு, இப்ப டோட்டலி இங்க இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் அல்லாத பணியிடங்களும் இதுலயும் பாருங்க கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் 1800 பேரு, அதுல பாருங்க 28,000 பேச்சுலர் ஆஃப் டீச்சிங் அசிஸ்டன்ட் இந்த ஆசிரியர்களையும் கிட்டத்தட்ட 28,000 பேர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? புதுசா போடணும் அப்படின்னா இது எல்லாம் தாண்டி தான் நமக்கு வந்துட்டு ஏற்கனவே அறிவிச்ச மாதிரி 2026க்குள் 19,000 வேக்கண்ட் போட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? சோ அதை தான் அடுத்த முறை போட போறாங்க. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இது ஏற்கனவே இருக்கிறது வந்து ஒரு ரொட்டேஷன் தானே தவிர அதான் சார் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டாங்களே, இப்ப இதுக்கு மேல நமக்கு எங்க போஸ்டிங் போட பாருங்க, கிடையாது. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இது வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். ஆனா நமக்கு வந்து ஃப்ரெஷ் கேண்டிடேட்டை டெட் எக்ஸாம் ஏற்கனவே எழுதினவர்களுக்கும் அடுத்து வரக்கூடியவர்களுக்கும் இந்த 2025க்குள்ள வந்துட்டு அவங்க போஸ்டிங் புதுசா ஃப்ரெஷ் கேண்டிடேட்டை நோட்டிபிகேஷன் கொடுத்து போட போறாங்க. சோ அதுல இதுக்கு சம்பந்தமே இல்லை, நீங்க அதுக்காக பயப்பட வேண்டாம். சரியா? ரைட். இந்த 2வது விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம். 3வது சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அந்த ஷெடியூல் நீங்க வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்ப டெட் நோட்டிபிகேஷன் வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, மிக விரைவில் வந்துருன்றது. மிக விரைவுன்ற வார்த்தை யூஸ் பண்றத இன்னும் 2 நாளோ இல்ல ஒரு வாரத்தில் 10 நாள்லயோ நமக்கு வந்துடும். அப்படிங்கிறப்ப நமக்கு மே மாசம் எக்ஸாம் வர்ற மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணுங்க. ஏப்ரல் லாஸ்ட் அல்லது மே மாசம் எக்ஸாம் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா இருந்துக்கணும். அப்ப நமக்கு கிடைக்கிற டைம் பாத்தீங்கன்னா ஒரு 100 நாள் நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து 50 நாள் பிளான் நம்ம போட்டிருக்கோம். டே 1 வந்து பாத்தீங்கன்னா 1/2/2025 ஸ்டார்ட் பண்ணக்கூடியது. இதுல டோட்டலி பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கணத்துல வந்து பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 1 to 18 பேஜுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் படிச்சுக்கணும். ஹிஸ்டரி எஸ்எஸ் ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 to 12 இருக்கக்கூடிய பேஜஸ், அதாவது ஹிஸ்டரி, எக்கனாமிக், ஜியோகிராபி இது வரைக்கும் எஸ்எஸ் ஸ்டூடெண்ட் கொண்டான கண்டென்ட். அடுத்து பாருங்க பயாலஜி ஸ்டூடெண்ட் வந்து, அதாவது எம்எஸ் ஸ்டூடெண்ட் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து பயாலஜி 6 to 10க்குள்ள இருக்கிறது மனித உடலமைப்பு மற்றும் அந்த உடலின் செயல்பாடுகள் 1 to 20 பேஜஸ். பிசிக்ஸ் 6 to 10க்குள்ள படிச்சுக்கணும், கெமிஸ்ட்ரியும் படிச்சுக்கணும், ஜுவாலஜிலையும் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா சைக்காலஜி. இப்ப ரெண்டுமே எம்எஸ் ஸ்டூடெண்ட் எஸ்எஸ் ஸ்டூடெண்ட் ரெண்டுமே வந்து சைக்காலஜி நீங்க படிச்சுக்கணும். அண்ட் இங்கிலீஷ் அதுல 1 to 8வது பேஜஸ்க்குள்ள நீங்க படிக்க ஆரம்பிச்சணும். சோ ஷெட்யூல் வந்துட்டு இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கு. டே 2, டே 3, டே 4 சொல்லிட்டு 50 நாள் பிளான் இதுல இருக்கும். இது அத்தனையுமே முழுமையா ஃப்ரீ தான். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது டெட்டுக்கு படிக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த ஷெட்யூலை நீங்க கொடுத்து அனுப்புங்க. நல்லா இருக்கும். இந்த ஷெட்யூலை ஷேர் பண்ணுங்க. நான் பிடிஎஃப் உங்களுக்கு பிடிஎஃப் வாட்ஸ்அப் அனுப்பிட்டுருவேன். வராத ஸ்டூடெண்ட் 8344059944 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பாருங்க, இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி மிஸ் கால் கொடுத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் டெய்லியுமே 100 கொஸ்டின் ஃப்ரீயா வந்துடும். இது 100 கொஸ்டின்ஸ் டெய்லி உங்களுக்கு வந்துருக்கும். எஸ்எஸ் ஸ்டூடெண்ட், எம்எஸ் ஸ்டூடெண்ட், பேப்பர் ஸ்டூடெண்ட் எல்லாருமே நீங்க இதை படிச்சுக்கலாம். பேப்பர் ஸ்டூடெண்ட்னா 1 to 10 வரைக்கும் கண்டிப்பா படிச்சாகும். பேப்பர் 2னா 6 to +2 வரைக்கும் படிச்சாகும். ஒரு ஸ்டூடெண்ட் இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா 1 to 8 வரைக்கும் படிச்சா போதுமா சார் பேப்பர் 1க்கு? இல்ல 10th வரைக்கும் படிங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 10th 9th இருந்து எத்தனை கேள்விகள் எடுத்தாலும் உங்களுக்கு தெரியும். சரி, 2வது பிரச்சனை நமக்கு இங்க சால்வ். 3 பிரச்சனை நமக்கு முடிஞ்சது. நெக்ஸ்ட் எப்படி படிக்கலாம், என்னென்ன டைட்டில் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒண்ணு கிடையாது, ஒரு டாபிக் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இப்படி ஒரு டாபிக் இப்ப தமிழ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுல டோட்டலி நம்ம என்ன இருக்கு, நம்ம மெசேஜ் பூரா என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது பாருங்க. இதுல நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுல வந்து தமிழ் இலக்கணம் இருக்கு. இலக்கணத்துல வந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா இலக்கணம் அப்படிங்கிறது முன்னாடி எத்தனை டைட்டில் இருக்குன்னு பாருங்க. இதுல இலக்கணம் டாபிக் மட்டும் நான் இப்ப இங்க எடுக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல இது தமிழ் இலக்கணம். இலக்கணத்துக்கு உண்டான இந்த பாடல் வரிகள், மயங்கொலி பிழைகள் இல்ல, இது தமிழ் உரைநடை மற்றும் துணை பாடம். இப்ப பாருங்க இலக்கணம் ஃபர்ஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இது கொஞ்சம் சௌரியமா இருக்கும். இலக்கணம் தமிழ் நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு. இதுல பாருங்க இங்கிலீஷ்க்கு உண்டானது இது மோட்டிவேஷன், இங்கிலீஷ் ப்ராசஸ்ல இருக்கு, தமிழ் செய்யுள் இதுல இருக்கு, தமிழ் இலக்கணம் இதுல இருக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம தனித்தனியாக அந்த மாதிரி டைட்டில்ஸ் நம்ம போட்டுட்டோம்.
இப்ப பாருங்க, இது வந்து தமிழ் இலக்கணத்துக்கு உண்டான தகவல்கள். இதுல என்னென்ன தமிழ் இலக்கணம், இது செய்யுள். ஒரு நிமிஷங்க. செய்யுளையும் பாருங்க, ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிருங்காப்பியங்கள் சொல்லிட்டு இப்ப வரிசை வந்துட்டே இருக்கும். அதை நம்ம கண்டினியூ நம்ம அதுக்கு ஒரு முதுகெலும்பு தொடர மாதிரி நம்ம அதை படிக்கணும். அது எப்படி படிக்கிறதுனுடைய இதை வந்து நான் உங்களுக்கு போட்டு தரேன். இப்போ கிளியரா சொல்றேன் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு. இது டக்குன்னு இதுல இந்த மீடியால எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியல, அதனால கொஞ்சம் ஸ்லோவா ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா இன்னும் நான் டக்குன்னு இதுல அந்த இலக்கணத்துல இருந்து நம்ம கொண்டு வந்துடும். ஒன்றும் கிடையாது, இலக்கணனுடைய டைட்டில் ஆகட்டும், உரைநடை செய்யுள் என்னுடைய டைட்டில்கள் ஆகட்டும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா தமிழ் செய்யுளோ இப்ப இருக்கு அப்படின்னா பெரும்பானாட்டுப்படை, சிறுபானாட்டுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி இருக்கு அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா இலக்கியத்துல வந்து இந்த டைட்டில் சூப்பரா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய டைட்டில்ஸ் தான். சரிங்களா, நீங்க தனியா இருக்குன்னு போக வேண்டியதில்லை. இப்போ உங்களுக்கு இதுல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இதுல உங்களுக்கு முழுமையா கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தமிழ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இலக்கணம், இலக்கியம், துணைப்பான முறை 3 பிரிச்சிருப்போம். இதுல இலக்கணம் மட்டும் பாத்தீங்கன்னா 5 வகையாக இலக்கணம் இருக்கு. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லிட்டு 5 இருக்கு. அப்ப இலக்கியத்துல என்ன இருக்கு, அதை எப்படி நம்ம பிரிச்சு படிக்கணும், 6th 12th கூட இருக்கக்கூடிய கண்டென்ட் எப்படி பிரிச்சு படிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இதுல இருக்கு பாருங்க, 17 மேல் கணக்கு நூல்கள்ல 8 தொகை, 10 பாட்டும் 8 தொகையும் இருக்கு. அதுல அந்த இதை வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா முதல்ல 10 பாட்டுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா திருமுருகாட்டுப்படை, பொன்னாட்டுப்படை, பெருமானாட்டுப்படை, இதுல வரிசை அந்த முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி. அதுக்குதான் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா ஷார்ட்டா ஒரே பாடல் இல்லை, முருகு பொன்னாறு பாணி 2, முல்லை பெருகு பல, மதுரை காஞ்சி மெருவினிய, கோல் நெல்வாடை, கோல் குறிச்சி, பட்டின பாலை கராதரும் 10 அப்படின்னு சொல்லிட்டு 10 பாட்டுல இருக்கக்கூடிய அந்த பாடல் வரிகளை வரிச்சு பார்த்தோம் அப்படின்னாலும் 8 தொகையில் வந்துட்டு நல்ல நன்றி, நல்ல குறுந்தொகை, 500, ஒத்தப்பயிற்று 10, ஓங்கு பிரிபாடல், கட்டெந்தர் ஏற்றும் கையோடு, அகம்புறம் என இத்திருந்த 8 தொகை அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்கக்கூடிய 8 நூல்களும் நம்ம தனியா பார்த்தோம்னா சார் இதெல்லாம் நம்ம படிக்கணுமா, வேண்டியது இல்லை. பாருங்க ப்ளூ கலர்ல டிக் பண்ணிருக்கோம் பாருங்க, இதை மட்டும் நம்ம படிச்சா போதும். இப்போ ப்ளூ கலர் டிக்கெட்னா இப்ப 10 பாட்டுல வந்து பாருங்க, பெருமானாட்டுப்படை, சிறுபானாட்டுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, மலைப்படுக்கலாம். இது மட்டும் தான் நமக்கு ஸ்கூல் புக் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை மட்டும் படிச்சா போதும். அதே மாதிரி 8 தொகை நூல்கள் கிட்டத்தட்ட எல்லாமே கொடுத்துட்டாங்க. நற்றிணை, குறுந்தொகை, 500, 10, பெரிபாடல், கலித்தொகை, ஏன்னா ப்ளூ கலர் டிக் பண்ணது பூராமே நமக்கு இதுல கொடுத்துருக்காங்க. அதுல வரிசை பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணு இப்ப இங்க பாருங்க, சிறுபானாட்டு இதுல திருமுருகாட்டுப்படை, பொன்னாட்டுப்படை, பெருமானாற்று, சிறுபானாற்று, முல்லைப்பாட்டு இப்படி இருக்கு அப்படின்னா நம்ம புக்ல பாத்தீங்க அப்படின்னா செய்யுள் புக்ல வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த டைட்டில்ஸ் பாருங்களேன் இப்படிதான் இருக்கும் நமக்கு. பெருமானாட்டுப்படை, சிறுபானாட்டுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, புரியுங்களா? சோ நெடுநல்வாடை, மலைப்படுகடம், நற்றிணை அப்படிங்கிறது வந்து நமக்கு இதுல இருந்து ஆரம்பிச்சிடும், 8 தொகை நூல்கள் ஆரம்பிச்சிடும். சோ இப்படியாக நம்ம அதை பிரிச்சு வச்சு படிக்க ஆரம்பிச்சிடணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே இந்த மாதிரி ஒரு கண்டினியூட்டி, அதாவது ஒரு தொடர்ச்சியான ஒரு தகவலை நம்ம கையில எடுத்து வச்சுக்கணும். தொடர்ச்சியான விஷயத்த நம்ம இப்படி எடுத்துக்கணும். இப்படி இது எடுத்துட்டோம்னா நமக்கு எது தேவையோ எது தேவையில்லைங்கிறது நீக்கிட்டு அதை நம்ம டீட்டெயிலா ரொம்ப டீப்பா படிக்க ஆரம்பிச்சணும். பாருங்க 11 கீழ்கணக்கு நூல்கள் 4 அடி 4 440 30 அப்படின்னா இப்ப நாலடியார், திருக்குறள், ஆசாரக்கோவை, பழமொழி, சிறுபஞ்சமூலம் இந்த டிப் பண்ண மட்டும் படிச்சா போதும், மீதியெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? சோ இது ஒரு பக்கம். ஐம்பெருங்காப்பியங்கள சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகாசி, வளையாபதின்றப்போ இந்த 3 மட்டும் நம்ம படிச்ச போதும். வளையாபதி, குண்டலகேசி நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி 5 சிறு காப்பியங்களை யசோதர காவியம், நீலகேசி மட்டும் தான் நமக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. இதை நம்ம படிச்சா போதும். இப்போ எதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது வழிபாட்டு பாடல்கள் அப்படின்னா முதல்ல நம்ம இந்த வாழ்த்துலயே நம்ம கொண்டு வந்துடலாம். இப்ப தேவாரம் அப்படின்னா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சைவ இவங்க சொல்லுவோம். அதே மாதிரி நாளைய திவ்ய பிரபந்தங்கிறது வைணவத்தை பத்தி சொல்லுவோம். சோ இந்த வழிபாட்டு பாடல்கள் கடவுளை நினைத்து பாடக்கூடிய அந்த பாடலுடைய தொகுப்பு இது தனியா நம்ம பிரிச்சு இத்தனை இருக்கு அப்படிங்கிறத நமக்கு வச்சிருக்கோம். சார் இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப தொடர்நிலை செயல்களோட பாத்தீங்கன்னா கம்பராமன், வில்லிபாரதான பெருசா இருக்கும். இப்போ நம்ம படிக்கும் பொழுது 6 to 12 இருக்கக்கூடியது வந்து நம்ம வரிசை படிச்சு போயிட்டே இருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு முதுகெலும்பு தொடர மாதிரி ஒரு கண்டினியூட்டியை நம்ம மைண்ட்ல ஓட விட்டுட்டு இருந்தோம்னா இப்ப 8 தொகையில 10 பாட்டு இருக்கு அப்படின்னு இதுல எந்த நூல் வந்து நம்ம படிச்சிருக்கோம், எந்த நூல் வந்து நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் நமக்கு ஒரு தெரிஞ்சிச்சுன்னா ரிமைண்ட் பண்ணி பாக்குறதுக்கும், சரிங்களா, எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்துட்டு குழப்பாம இருக்கிறதுக்கும் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு முதுகெலும்பு தொடர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இந்த மாதிரி முதுகெலும்பு தொடர் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். வரலாறு கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த கற்காலத்துல ஆரம்பிச்சு நமக்கு அடுத்தடுத்து வரும் பொழுது பாத்தீங்கன்னா நமக்கு 12வது 5ஆண்டு திட்டம் வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இயர்ஸின் மைண்ட்ல வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு நேரம் இப்ப வந்து 1920, 1930 உப்பு சத்தியாகிரகம் இப்படி நம்ம அதை பார்க்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய கிளை பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். சோ இது என்னன்னா நம்மள குழப்பாம இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நாள் கேப் எடுத்துட்டு புதுசா படிக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டோட்டல் சப்ஜெக்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய அந்த மெயின் கண்டென்ட் எல்லாம் என்னென்ன ஒரு கண்டினியூட்டியா நீங்க கொண்டு வாங்க. இப்படி கண்டினியூ கொண்டு வந்து ஒவ்வொரு டாபிக் எடுத்து உள்ளுக்கு நம்ம சொல்லி எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா எந்த டாபிக்குமே நமக்கு மிஸ் ஆகாத மாதிரி அதை நம்ம படிச்சுக்கணும். இப்போ ஒண்ணு கிடையாது, நம்ம தமிழ் இலக்கணமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் இலக்கணத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம ஒரு டைட்டில் படிச்சுட்டு இருப்போம். இப்போ இதுல பாருங்க இந்த இடத்துல இங்க இருக்கு, நான் என்ன சொல்றேன்னா இங்க எழுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எழுத்து இந்த இடத்துல நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த எழுத்து டைட்டில் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த எழுத்துடைய 2 வகைகள் நமக்கு தெரியும். இதுல இலக்கணத்துல வரக்கூடிய இந்த இதுல
முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். இப்ப எழுத்து அப்படின்னு முதல் டைட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு, அந்த டைட்டில் 6 to 12 இருக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு சில டாபிக், தேவையில்லைன்னு சொல்ல முடியாது, எக்ஸாம்ல வரும், பட் நம்மள குழப்பறதுக்குனே வந்த ஒரு சில டைட்டில்ஸ் நமக்கு இருக்கும். இப்ப தமிழ் இலக்கணம் 5 வகைன்னு சொல்றோம்ல, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு இருக்கு. இப்ப எழுத்து தலைப்பு எடுத்துட்டோம் அப்படின்னா முதல் எழுத்து சார்பு எழுத்துன்னு 2 தலைப்பு நமக்கு இருக்கும். ஒரு தொடர்ச்சி இதுல இருக்கும். என்ன பாத்தீங்கன்னா எழுத்துன்னு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம குழப்பிட்டு இருக்கோம். அப்படி குழப்பக்கூடிய தகவல்கள் என்னென்ன அப்படின்னா எழுத்துக்களின் பிறப்பு, இதுல 2 வகை இருக்கு, இடப்பிறப்பு, முயற்சி பிறப்புன்னு ஒண்ணு இருக்கும். இதுலயே அடுத்து இன்னொரு தலைப்பு மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்கள் 22 இருக்கும், உயிர் 12, மெய் 10 அப்படின்னு சொல்லிட்டு. மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18, பட் முதல்ல வரக்கூடியது 10, அது மட்டும் வரும். இரண்டாவது மொழி இறுதி எழுத்துக்கள் படிப்போம். இறுதி எழுத்துக்கள் மொத்தம் 24, அதுல உயிர் 12 இருக்கும், மெய் 11 எழுத்துக்கள் பிளஸ் ஒரு குற்றிலோக எழுத்து, இதோட சேர்ந்து மொத்தத்தில் 24 எழுத்துக்கள், அதாவது மொழி இறுதி எழுத்துக்கள் நம்ம சொல்லுவோம். இப்போ அடுத்து இணை எழுத்துக்கள் ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எழுத்து டைட்டில் வருது. இதுல 6 வல்லின மெய் எழுத்துக்களும் அதே மாதிரி 6 மெல்லின மெய் எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் சொல்லப்படுது. எடுத்துக்காட்டு சொன்னா மெல்லின எழுத்துக்கள் இப்போ பஞ்சம் இருக்கு, ஏன் அங்கம் இருக்கு, அந்த இங்கு மெல்லின எழுத்து, கா இக்கு குட்டலா அது வந்து வல்லின எழுத்து. சோ அங்கம் கசட ஞன நமனாக்கு 6 எழுத்துக்களுக்கும் கசட தப்புற 6 எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் தான். இப்போ அங்கம் இங்கு இக்கு இருக்கு, பஞ்சம் இஞ்சு இச்சு இருக்கும். இப்போ இதுல இக்கு வந்துடும், அதுல இச்சு வந்துடும். அப்ப கசட தப்புற இந்த பக்கம் வரும், ஞன நம்ம வரும். பண்டம் புரியுங்களா, இன்னு வந்து மெல்லின எழுத்து, டா இட்டு குட்டல் ஆ அது இட்டு வல்லின எழுத்து. சோ அதே மாதிரி சந்தம், கம்பம், தெண்டல் இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த மாதிரி பல இது சொல்லலாம். இதே எழுத்து டைட்டில் பாத்தீங்கன்னா மயமொழிகள், நகர நகர, அதாவது 3 சுழி நகரத்துக்கும் 2 சுழி நகரத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கும். அந்த நகர நகர எழுத்து வேறுபாடுகளும் நமக்கு இதுல தனியா இருக்கும். நகர நகர இந்த 2 சொற்கள் உச்சரிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், ஆனா பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து வேறு வேறு பொருள்கள் அதுல இருக்கும். நகர நகரம்னா வானம், 3 சுழி வானம் இருக்கு அப்படின்னா வானம் இப்போ இந்த மாதிரி இருக்கு. நாங்க பாருங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். 3 சுழி வானம் அப்படின்னா என்ன? 3 சுழி வானம் வா நா இம் வானம். இதுவும் 2 சுழி நாக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து கொடின்னு நம்ம சொல்லும், கொடி வானம், இது வந்து கொடி. 2 சுழி வானம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி உச்சரிப்பு தான், பட் பொருள் வேற. வானம்னா ஆகாயம், பனி 3 சுழி பனி வேலை, 2 சுழி பனினா குளிர்ச்சி. இப்படியாக சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். சோ இதெல்லாம் இதே மாதிரி எழுத்து அப்படிங்கிற தலைப்பிலே மெய்மயக்கம் அப்படின்ற ஒரு தலைப்பு வருது. இதுல 2 வகை இருக்கு, உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லலாம். உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னா சொற்களுக்கு இடையில ஒரே மெய் எழுத்து அடுத்தடுத்து வர்றது உடல்நிலை மெய்மயக்கம் நான் சொல்லுவோம். இப்ப எடுத்துக்காட்டு சொன்னா பக்கம் பா பா கா இம். இப்ப இந்த கா கிட்டத்தட்ட என்ன இருக்கு, இக்கு குட்டல் ஆ இல்லைங்களா. சோ இதுவும் இக்கு, இந்த இடத்துல இக்கு அடுத்தடுத்து வருது இல்லைங்களா. இப்படி ஒரே இடத்துல சொற்கள் கிடைக்கல ஒரே மெய் எழுத்து வரக்கூடியது வந்து உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எடுத்துக்காட்டுக்கு பக்கம் சொல்லலாம். இந்த மாதிரி தலைப்புகள்ல இதுவும் ஒரு இந்த என்ன சொல்றது எழுத்து டைட்டில் வரதான். அப்ப எழுத்து அப்படிங்கிற தலைப்புல இன்னொன்னு சொல்லலாம், சுட்டெழுத்துக்கள் நம்ம பார்ப்போம். ஒண்ணு சுட்டி காட்டி வரக்கூடிய எழுத்துக்கள் சுட்டெழுத்து நம்ம சொல்லுவோம். ஆ இ உ இதெல்லாம் சுட்டு எழுத்துக்கள் சொல்றோம். ஆ இ உ இதெல்லாம் வந்து சுட்டெழுத்துக்கள் நம்ம சொல்லுவோம். ஊ வந்து இப்ப நடைமுறையில் இல்ல, ஆ இ மட்டும் தான் இருக்கு. இந்த 3 எழுத்துக்கு சுட்டெழுத்துனா அப்ப ஊ அப்படிங்கிறது இப்ப இல்ல. இதுலயும் 2 வகையை சொல்றோம், அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இன்னும் டீஃபா போகும்போது அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, சுட்டு திரிபு அப்படின்னு நம்ம படிப்போம். அகச்சுட்டு அப்படின்னா சுட்டு எழுத்துக்கள் சொல்லுக்கு உள்ளே அகத்தே உள்ளே இருந்து சுட்டு பொருளை தர்றது அகச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். எடுத்துக்காட்டுக்கு இவன் அவன் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். எழுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா வன்னுக்கு பொருள் கிடையாது, அப்ப அது உள்ளுக்குள்ளே இருக்கனால அகச்சுட்டுன்னு சொல்றோம். சரிங்களா. அப்ப வினா எழுத்துக்கள் அப்படின்னு எழுத்துக்கள் டைட்டில் வரும். 5 வினா எழுத்துக்கள் நமக்கு வினா எழுத்துக்களா சொல்லப்படுது. ஏ ஏ அதாவது ஏ யா ஓ ஆ புரியுங்களா. சோ இந்த மாதிரி நம்ம வரிசை போயிட்டே இருக்கலாம். ஆ நெடில் ஆவும் போடலாம் இதுல. சரிங்களா. ஏ யா ஆ ஓ ஏ இதெல்லாம் சொல்லலாம். சரிங்களா. இப்படி இந்த வினா எழுத்துக்கள் சொல்றோம். ஏன்னா எங்கு யாருக்கு இப்படியாக சொல்றோம் இல்லைங்களா. இப்படிதான் நமக்கு வரும். இப்பதான் எழுத்து அப்படிங்கிற தலைப்புல வந்து ஒரு தொடர்ச்சியை நம்ம பார்த்தோம். முதல் எழுத்து இருக்கு அப்படின்னா முதல் எழுத்துக்களை வரக்கூடிய இந்த உயிர்மை முதல் எழுத்துக்கள்ல நம்ம தனியா நம்ம குறியில், நெடில், வல்லினம், மெல்லினம் இதெல்லாம் நம்ம தனியா பார்ப்போம். இதெல்லாம் 6 படிச்சதுனால சும்மா ஒரு ரேண்டமா படிச்சுட்டு போயிடும். சார்பு எழுத்துக்கள் வரும்பொழுது உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றல்படை, குற்றியல், லிகரம், குற்றியல், லுகரம், 4 குறுக்கங்கள், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மாகர குறுக்கம் அண்ட் ஆயுத குறுக்கம் சொல்லிட்டு 10 சார்பு எழுத்துக்கள் நம்ம சொல்றோம். இது அளபடை அப்படிங்கிற டைட்டில் மட்டும் பாத்தீங்கன்னா அளபடை 2 வகைப்படும். உயிரிழப்படை, ஒற்றளபடை பாத்தீங்கன்னா நமக்கு எடுத்தது 3 போயிடும். ஆனா உயிரிழப்படை தான் 3 வகைப்படும். சொல்லி சாலப்படை, இன்னி சாலப்படை, செய்தி சாலப்படை அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். சோ இப்ப இங்க என்ன சொல்ல வரோம், ஒரு டைட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு கண்டினியூட்டியா நம்ம கொண்டு போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில டைட்டில்ஸ் வந்து உங்களை குழப்பிட்டு இருக்கும். பட் அதுவும் ஸ்கூல் புக் இருக்கிறது இருந்து வர்றதுதான், அதுல இருந்தும் எக்ஸாம்ல கேள்விகள் கேட்பாங்க. அப்ப ஒரு டைட்டில்ல ஒரு கண்டினியூட்டி பாயிண்ட்ஸ் ஒரு தொடர்ச்சி நம்ம எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி சைட்ல வரக்கூடிய டைட்டில்ஸை நம்ம சைட்ல படிச்சுட்டு போனோம் அப்படின்னா
கண்டிப்பாக ஆர் டு பாண்டுக்குள்ள இருக்கிறது வந்து என்னைக்குமே நம்மள மறக்காது, நம்ம மைண்டை விட்டு போகாது, எக்ஸாம் ஹாலையும் குழப்பாது, அப்படியே நம்ம சொல்லி வச்ச மாதிரி அத்தனை மார்க். இப்ப தமிழ்ல 30-30க்கு அப்படியே எடுக்கிறோம், இங்கிலீஷ்ல 30-30க்கு அப்படியே எடுக்கிறோம், சைக்காலஜில அப்படியே 30-30 எடுத்துறோம். இப்ப எந்த ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுக்கும் பொழுதும் இந்த மாதிரி ஒரு கண்டினியூட்டியோடு நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா மார்க் ஹை ஸ்கோர் நம்ம பண்ணலாம். சரி, இப்போ எப்படி படிக்கணும் அப்படிங்கிற டைட்டில்ஸ் நம்ம பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு சொல்ல வந்த மெசேஜ் வந்து ஓரளவுக்கு சொல்லி முடிச்சுன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ கிட்டத்தட்ட ஒவ்வொரு சப்ஜெக்ட்லுமே இப்போ நான் வந்து 4 ஷெட்யூல்ல மட்டும் கிடையாது, துணைப்பாட முறையில் இருந்தது நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நமக்கு கீழே இன்னும் நிறைய டைட்டில் பாருங்க, துணைப்பாட முறையில் இருக்கக்கூடியது இதுல கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டும் இப்போ ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னா அந்த ஹிஸ்டரியிலையும் வந்து வரிசை என்னென்ன டைட்டில் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம வரிசை இந்த மாதிரி PDF கையில் வச்சிருக்கோம். நீங்க டோட்டலி படிக்க வேண்டிய தலைப்புகள் என்னென்ன அப்படின்றத இந்த மாதிரி நீங்க எடுத்து வச்சுட்டீங்கன்னா, ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி வரிசை எடுத்து வச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா இவ்வளவு நம்ம படிக்கணுமா அப்படின்னு அந்த டைட்டிலையும் கையில் எடுத்து வச்சுக்கணும். டோட்டலி இதுக்கு வந்து ஒரு கண்டினியூட்டி பாயிண்ட்ஸா நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டு நம்ம வரிசையா அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா எது எதெல்லாம் நமக்கு மறந்துருக்கு, எது எதெல்லாம் நம்ம படிக்கல அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்து அதை அதோட சேர்த்து படிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? முதல்ல நம்ம டைட்டில்ஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா PDF இருக்கு. இது ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே நான் இப்ப அனுப்பி வைக்கிறேன். கூடவே 50 days பிளானும் உங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப ஷெட்யூல என்ன சொல்றது இப்ப அனுப்பி வச்சிருவேன். திரும்ப திரும்ப சொல்றேன், நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். இந்த வாய்ப்பை சாதாரணமா நம்ம எடுத்துக்காம நல்லா பயன்படுத்தி 2025 டிசம்பருக்குள்ள நம்ம போஸ்டிங் போயிடணும். அத்தனை பேரும் நம்ம போஸ்டிங் போயிடணும். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்து ஒரு நல்ல நியூஸோட உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.